ஷார்ட் பீரியட்ல டைம்ல ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றாங்க. அது 21st. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண பிறகு அகைன் நாங்களும் அது மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க. இங்கே வந்து முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு, வந்துட்டு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அப்புறம் வாடிவாசல் திறக்கும் சொல்றாரு, ஜல்லிக்கட்டு நடக்கும் சொல்றாங்க. இந்த தகவலை மறுபடியும் நாங்கள் 21st அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கன்வே பண்ணுறோம். இதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கன்வே பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸை கன்வே பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, தட் வாடிவாசல் திறக்கட்டும், வாடிவாசல் திறந்தால் நாங்கள் கலைஞ்ச போகிறோம் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் 22nd அன்றைக்கு நிறைய இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்தது. வாடிவாசல் திறக்க முடியாட்டாலும் நிறைய இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்தது. ஜல்லிக்கட்டு வாஸ் ஸ்டார்டட். This is the time when we realized that majority of the students, மாணவர்கள் யார் இங்கே வந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து கவர்மெண்டுடைய அஷூரன்ஸை கேட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் ஒரு சில வெஸ்டட் குரூப்ஸ் with some radical ideologies, இவங்க வந்து இதை தடுத்து ஜல்லிக்கட்டு இந்த போராட்டத்தை வந்து இவங்க கைவிடக்கூடாது, ரிப்பப்ளிக் டே வந்து நடத்தக்கூடாது, நம்ம போராட்டத்தை எப்படியாவது நீடிச்சு 26th அன்னைக்கு வரைக்கும் இதை போராட்டத்தை நீடிச்சால் ரிப்பப்ளிக் டே நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நடத்த முடியாமல் சூழ்நிலை வரும். இந்த நோக்கத்தில் வந்து 22nd அன்னைக்கும் நாங்கள் சொல்லும்போது ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியாச்சு நான் சொல்லும்போது கூட கலைஞ்சு போகிறதில்ல. 22nd நைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்பில் சில லீடர்ஸ் வந்தாங்க, அவங்க ரிப்ரசன்டேட்டிவ் சில லீடர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பேசிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்ற பிறகு நம்ம இந்த போராட்டத்தை கைவிடுவோம் சொல்லி then this entire protest was called off. Entire protest was called off on 22nd by the students. ஆனால் most of them had called off. Some of the leaders who had come, they had given a statement that it is called off actually. So by 22nd night it was very clear that all the demands of the protesters were met and most of the protesters were also convinced and ready to leave. But we felt that there was a group which was not only against going but also was preventing some of the people from going and leaving the protest place by calling of the protest. They were a hindrance. That is what we realized. Right from 20th onwards, we got a sense of this. Once we were all convinced that the government has done enough, they have met all the demands of the protesters, the decision was taken now that we should ask them to go, because 26th is the Republic Day. Beyond that we cannot allow crowd to stay put in Marina, and also when there is definite information that many radical elements are there, and there are also posters, pictures, etc. which we got where they were carrying some objectionable things which we will show you later, like photos of extremist elements, slogans against the country, the intention to disrupt the Republic Day the functions, etc. இதெல்லாம் வந்து தான் நெக்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் உங்களுடைய தெரிஞ்சப்போ we took a decision that they should be peacefully evicted. So 23rd morning we all assembled, police assembled. அந்த டைமில்
It was the morning time, about 6:37. The crowd was the least. By that time, most of the students who had started the protest, most of them had actually gone. There were only a few, as I told you, some small groups which were available. The protesters were ranging at that time about 5,000 to 6,000. On the time we assembled and we ensured two things. The objective of our operation was that we should disperse them peacefully. There should be no use of force. எந்த விதமான ஃபோர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் எங்களுடைய என்டையர் ஸ்ட்ரென்த்து, எவிக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்து அவங்க எல்லோருக்கும் யாருக்கும் லத்தி கொடுக்கல, லத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ தட் they are bare-handed and totally unarmed. Number 2, we had ensured enough women's strength. மகளிர் காவலர்களும் நிறைய வச்சிருந்தோம். நல்ல ப்ரொடெஸ்டர்ஸ்ல மகளிர் நிறைய பெண்கள் இருந்தாங்க. அதனால லாட் ஆஃப் விமன் கான்ஸ்டபிள்ஸும் வச்சிருந்தோம். எவிக்ஷனுக்கு நம்ம அவங்களை எவிக்ட் பண்ணதுக்கு முன்னாடி, கலைஞ்சு போக சொல்றதுக்கு முன்னாடி, லாஸ்ட் ரிசார்ட்டா எங்கள் டெப்டி கமிஷனர் மயிலாப்பூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டி மேலே ஏறி ஒரு எலாபரேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சிருக்கிறது, கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றது, அண்ட் த ரிக்வெஸ்ட் தட் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றப்பட்டது, நீங்கள் கலைஞ்சு போகணும் சொல்லி இந்த ரிக்வெஸ்ட்டும் டெப்டி கமிஷனர் செய்கிறார். அதில் மறுபடியும் இவங்க கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு என்ன 2-3 hours எக்ஸ்ட்ரா வேணும் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கேட்டு யூ மே ஆஸ்க் எ கொஸ்டின் தட் வை யூ டிட் நாட் கிவ் சொல்லி. த ரீசன் இஸ் நாட் ஃபார் நாட் கிவிங் இல்லை. தி இஷ்யூ இஸ் தட் இது மாதிரி எவ்ரி டைம் வென் வி டாக் இதான் செய்கிறாங்க. அவங்க கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க 2 hours 3 hours. ரீசன் இஸ் 3 hours அடிஷ்னலாக கொடுத்தா ஆட்களை மறுபடியும் கூட்டுவாங்க. அண்ட் த பர்பஸ் இஸ் தட் டு mobilize more crowd. அவங்களுடைய டிமாண்ட்லாம் கேட்டிங்கன்னா அந்த ஆர்டினன்ஸில் கவர்னரோட கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு அரசாங்கம் கெசட்டில் ஆர்டினன்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது, அதில் கவர்னரோட கையெழுத்து இல்லை சொல்கிறது அது ஒரு there is a specific format for ordinance. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரிவலஸ் பாயிண்ட்ஸ் தான் ரேஸ் பண்ணி ப்ரொலாங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ தட் இஸ் வை வி intervened and we peacefully asked them to go. This is what happened on 23rd. நம்ம பீஸ்ஃபுல்லாக அவங்கள போக சொல்லும் போது நிறைய பேர் போயிட்டாங்க. by and large lot of people went off. இதில் ஒரு சின்ன குரூப் மட்டும் ஒரு 1500 to 500 people பண்ணும்போது they ran towards the sea. கடலை நோக்கி ஓடினாங்க சில பேர், பாக்கி எல்லாரும் போயிட்டாங்க. தென் வாட் ஹேப்பன்ட் இஸ், நிறைய பேர் உள்ள போன பிறகு 9:30 10 o'clock வரைக்கும் தி என்டையர் ஆபரேஷன் வாஸ் வெரி பீஸ்ஃபுல். வில் ஆல்சோ appreciate the entire thing of making them go away, sending them out from the place without using any force. You will appreciate that not a single instance of using force in this entire exercise which was done. It was done with very care, lot of care. மெரினா குள்ள எந்த விதமான ஒரு எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லாட்டா ஹை ஹேண்டட்னஸோ கிடையாது. இது உங்களுக்கு வீடியோவும் காட்டுவேன். இட் வாஸ் நாட் தேட். ஸோ அவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர் தட் வி ஆர் தேர், வி ஒர்க் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், we wanted them to disperse peacefully, and we also had no intention of using any kind of force or any high handedness. It was specifically instructed. எல்லா போலீஸ் பர்சனலுக்கும் நாங்கள் ப்ரீஃப் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம். எப்போ வன்முறை ஸ்டார்ட் ஆச்சு கேட்டிங்கன்னா, ஒரு 10 மணிக்கு குப்பத்துலேருந்து சில பேர் மறுபடியும்
Some of these fellows who had gone, இங்கேருந்து போனவங்கெல்லாம் சில பேர் அதில் அங்கே போய் ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அதாவது போலீஸ் வந்து தடியடி நடத்தினாங்கன்னு சொல்லி பேப்பர்ல சில இடத்துல பார்த்தோம். பேப்பர்ல தடியடி நடத்திருக்காங்க போலீஸ் சொல்லி. அது முற்றிலும் தவறு. போலீஸ் வந்து மரீனால எந்த விதமான தடியடியும் நடத்தவில்லை. அதுக்கு நீங்களும் உங்களுடைய வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்த தடியடி நடத்திருந்தாங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சொல்றேன்னா, லத்தியம் இல்லை கையில், அவ எப்படி தடியடி நடத்த முடியும்? ஸோ தடியடி நடத்தல. இதை ஒரு ஃபால்ஸாக ஒரு வதந்தியை பரப்பி அங்கேருந்து வந்து தி இன்சைட்டட் பேஷன், தி இன்சைட்டட் த பீப்புள், அவங்கெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் மரீனா வர தொடங்கினாங்க. ஒரு சில பேர் வரும்போது காவல்துறை நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து செக் போட்டிருந்தோம். ஏன்னா மறுபடியும் பப்ளிக் மறுபடியும் வரக்கூடாது, இந்த ப்ரொடெஸ்டர் மறுபடியும் வரக்கூடாது மாதிரினாக்கு தான் வந்து தடை போட்டிருந்தோம். எங்கள் போலீஸ் தடுக்கிறாங்க. போலீஸை பார்க்கும்போது இந்த கிரவுட்ல சில விஷமிகள் இவங்க கல் எடுத்து எறிகிறாங்க, அது மாதிரி பெட்ரோல் குண்டு வீச தொடங்கினாங்க. இதில் தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட். இல்லை, அந்த ஒரு குப்பத்துலேருந்து உள்ளே வராங்கல்ல, இந்த இதுலேருந்து உள்ளேருந்து வரும்போது நடுக்குப்பம், அது பிறகு மாட்டாங்குப்பம், தட் இஸ் சுங்குவார் ஸ்ட்ரீட்டு, அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. First it was actually started with Nadukuppam. Then immediately after that also there was a group which went to Isos police station and set fire. ஒரு குரூப் வந்து ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய வாகனங்களை தீ வைக்கிறாங்க, பெட்ரோல் கொண்டு ஊற்றி தீ வைக்கிறாங்க. அது நம்மளுக்கு காட்சியில் காட்டுவோம். அப்படிதான் வந்து வன்முறை தொடங்குறது. வன்முறை தொடங்கும் போது தான் போலீஸ் இன்டர்வியூன் பண்ணுறாங்க. வன்முறை தடுக்கணும், போலீஸுடைய கடமை, காவல்துறையுடைய கடமை. அது வன்முறை தடுக்கத்தான் வந்து நம்ம என்ன மினிமம் ரெஸ்ட்ரெயினில் மினிமம் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வித் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வி ஹேவ் ஆப்ரேட்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காவலர்களுக்கு அதில் இன்ஜுரி இருக்குது. ஒரு ஒஃபென்சிவாக போயிருந்தால் இவ்வளோ வந்து நமக்கு நம்ம நிறைய இன்ஜுரிஸ் வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம். பொதுமக்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் விஷமிகள் வரும்போது we have to enforce the law. when the antisocial elements are acting, நம்ம வந்து காவல்துறை அதுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன் டு என்ஃபோர்ஸ் த லா. அதுதான் செஞ்சுருக்கோம், தவிர ஹை ஹேண்டட்னஸ் எங்குமே இல்லை. இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த என்டையர் ஈவெண்ட் நடந்ததில் உடைய விளக்கம் இதுதான். இதை உங்களுக்கு வந்து நாங்கள் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கோம், உங்களுக்கு காட்டுறோம். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது, என்ன நடந்திருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆர் யூ மே நாட் பி ஹேவிங் எ ஃபுல் பிக்சர் ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறோம். ப்ளே ஆல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளே ஆல் போடுங்க. ப்ளே ஆல் மேலே ப்ளே ஆல் போடுங்க. ப்ளே ஆல். இது இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கொடுங்க. அந்த அவசர சட்டம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எல்லா தடைகளையும் உடைத்து இந்த சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது அவசர சட்டம் என்று எதற்காக சொல்லப்படுகிறது என்றால்,
சட்டசபை கூடாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசரமாக சட்டம் இயற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் போது அவசர சட்டம் என்று சொல்லக்கூடிய ஆர்டினன்ஸ் என்பதை இயக்குவார்கள். அதன் பொருள் ஒரு சில பேர் இது 6 மாதத்திற்குள் முடிந்துவிடும் அப்படி என்று ஒரு தவறான ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். அது தவறான தகவலாகும். 6 மாத காலக்கெடு என்பது எதற்காக என்றால் இந்த ஆர்டினன்ஸ் அதாவது அவசர சட்டம் இயற்றி 6 மாதத்திற்குள் சட்டசபை கூடும்போது அந்த சட்டசபையிலே அந்த ஆர்டினன்ஸை முறையாக அறிமுகப்படுத்தி முறையாக சட்டமாக முறைப்படுத்துவார்கள். அதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த அடிப்படையிலே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக இந்த ஆர்டினன்ஸ் இயற்றப்பட்டு இது இன்றைக்கு சட்டசபை ஆரம்பிக்கின்றது. ஓரிரு தினங்களில் சட்டசபை ஆரம்பித்தால் இங்கு கவர்னர் உரையுடன் ஆரம்பிக்கும். அதைத் தொடர்ந்து ஓரிரு தினங்களில் இந்த ஆர்டினன்ஸ் சட்டசபையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது ரெகுலரைஸ் செய்யப்படும். ரெகுலரைஸ் அப்படின்னா இன்னைக்கு வந்து சட்டம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து முன்னாள் அந்த ஆர்டினன்ஸ் போட்ட ரேட்ல இருந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்து விட்டது. சட்டசபையில் அது முறைப்படுத்தப்பட்ட பின் முறையான சட்டமாக வரும். அதுதான் ஆர்டினன்ஸுக்கும் இந்த சட்டத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அது அனைவருக்கும் தெரிந்து வந்து இது அரசு நடைமுறையில் சட்டமன்ற பாராளுமன்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இது முதல் தகவல். இரண்டாவது தகவல், இங்கே ஒரு ஜியோ காப்பியோ அல்லது ஆடியன்ஸ் காப்பியோ தவறான ஒரு காப்பியை கொண்டு கொடுத்துவிட்டு இத்தனை மீடியா நண்பர்கள் இருக்கின்றார்கள், எல்லாரும் வந்து லைவ் கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து உங்களுக்கு அந்த தவறான காப்பியோ இல்ல தவறான தகவலோ சொல்லிட்டு நான் வந்து போக முடியாது. நான் ஒரு பொறுப்பான காவல்துறையில ஒரு பொறுப்பான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, நான் வந்து தவறான தகவலை சொல்லிட்டு நாம வந்து ஏமாத்தி போக முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்க. அரசும் சரி காவல்துறையும் சரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அது வந்து யாரும் தவறான ஜீவோ காமிச்சோ இல்ல தவறான ஆளுநர் காமிச்சோ தவறான தகவலை சொல்லியோ ஏமாற்றிக்க முடியாது. அது வந்து நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நாளைக்கு நான் தவறான தகவல் உங்களுக்கு சொல்லிட்டு நீங்க என்ன போட்டு வைக்க முடியும். அதனால என்னைக்குமே வந்து அவர் சொல்ல மாட்டோம். அது வாய்ப்பு தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இந்த ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இதன் மூலம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் இருக்குது. நிரந்தர தீர்வுக்காகத்தான் இந்த ஆர்டினன்ஸ் இயற்றப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஜல்லிக்கட்டுடைய சட்ட போராட்டத்தினுடைய வரலாறை பார்த்தோம்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2006 ஆரம்பித்து இந்த 2017 வரை என்னென்ன நிலையில் என்னென்ன தரங்கள் வந்திருக்கின்றன, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு தெரியும். 2009 ஜல்லிக்கட்டு சட்டம் இயற்றப்பட்டு அது 2010 சுப்ரீம் கோர்ட்டால் அது உறுதிப்படுத்தப்பட்டு 2011 அதை ஒரு மாற்றம் ஏற்பட்டதன் விளைவாக மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டால் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் போது அது ஸ்டே செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு 2 ஆண்டுகள் பிரச்சனை வந்து அந்த தடையை அந்த ஸ்டே வந்ததை எப்படி சரிப்படுத்துவது என்பதற்காக சட்ட வல்லுநர்களை ஆராய்ந்து அரசு இயக்கியதுதான் இந்த ஆர்டினன்ஸ். இதன்படி பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ், அதாவது மிருக தடை சட்டம் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு சட்டத்திலே இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு 22. சட்டப்பிரிவு 22 என்பது காட்சி அதாவது கண்ட்ரோலிங் அண்ட் எக்ஸிபிஷன் அனிமல்ஸ் அந்த லிஸ்ட் வந்து மத்திய அரசு தயாரிக்கணும் அப்படிங்கிறது அந்த செக்ஷன் 22. அவங்க 2011 அந்த காலை மாலை வந்து அந்த பிரிவுல அந்த வரிசையில கொண்டாடுறாங்க. இப்ப இந்த ஆர்டினன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு மத்திய சட்டமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாநிலத்தில் நிலவக்கூடிய சிறப்பு சூழ்நிலைகளை பொறுத்து அந்த மாநிலத்திற்கான சட்ட திட்டத்தை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது. அந்த சட்டத்தை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் சட்டப்பிரிவு 22 காட்சி பொருளாக காளையை வரிசைப்படுத்திய அந்த சட்டப்பிரிவை தமிழ்நாட்டிற்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு விலக்கு அளித்து இந்த
இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த ஆர்டினன்ஸ் என்பது அந்த காலையிலே அந்த எக்ஸிபிஷன் அனிமல்ஸ் அந்த லிஸ்ட்ல வந்து அந்த எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நேற்று வந்து 4 இடங்கள்ல வந்து ஜல்லிக்கட்டு நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அமைச்சர்களுக்கு அதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க தெரியும். இந்த சூழல்ல வந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுத்துள்ளது என்பதுதான் நாங்கள் சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்ததும் சரி. இந்த சட்டத்தை இயக்குவதற்கு முன்பு அரசும் அனைத்து ஆலோசனைகளையும் செய்திருக்கின்றது. இன்னொரு கேள்விக்குள்ள சில பேர் கேட்டார்கள், மத்திய அரசினுடைய துறைகள், அதாவது மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மென்ட் இது மாதிரி ஒரு 4 துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகள் எல்லாம் இதற்கு அனுமதி கொடுக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் ஒரு சில பேர். இந்த சட்டம் உங்களுக்கு தான் நீங்க நியூஸ் வந்து நிமிஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆர்டினன்ஸ் முன்வரைவு ஆரம்பித்ததிலிருந்து டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு எந்தெந்த துறைகளினுடைய முன்னுரிமை வாங்க வேண்டுமோ அதை வாங்கி மாண்புமிகு ஜனாதிபதியினுடைய உத்தரவுக்கு பின்பு அதன் பின்பு நம்முடைய ஆளுநருடைய உத்தரவு பிறப்பிட்டுதான் இந்த அரசாணை இந்த ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆக ஜல்லிக்கட்டை பொறுத்தவரைக்கும் சட்டத்திற்கு அனைத்து தடைகளும் இதன் மூலமாக நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் எல்லாம் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் எந்த நோக்கத்திற்காக கடந்த 5 நாட்கள் 6 நாட்களாக நீங்கள் அமைதியுடன் போராடி வருகிறீர்கள், அந்த ஒரு போராட்டத்திற்கு இதைவிட ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்தும் கூட. பல்வேறு ஊடகங்களை நடத்தி வருகின்ற விவாதங்களையும் நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். அந்த அவர்களே எந்த காரணத்துக்காக நீங்கள் போராடுகிறீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறப்பட்டுள்ளது. அந்த நோக்கம் நிறைவேறிய பட்சத்தில் நீங்கள் இங்கே இத்தனை கூட்டமாக கூடியிருக்கின்றீர்கள். தயவு செய்து இதனை உணர்ந்து அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை சார்பாக உங்களிடம் வேண்டுகோளை வைக்கின்றோம். நாங்கள் காவல்துறை நண்பர்கள் யாருக்கு உள்ள வரமாட்டாங்க, நீங்க தயவு செய்து வாலண்டியர்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் கேட்டிருக்கீங்க. இந்த தருணத்தில் அமைதியாக அனைவரும் கலைந்து செல்லுமாறு உங்களை வேண்டுகோள் விடுத்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயவு செய்து ஒவ்வொருத்தரும் கலந்துக்கோங்க, தயவு செய்து கலந்துக்கோங்க. காவல்துறை யாரும் உள்ள வரல, நீங்களும் தயவு செய்து கலந்துக்கோங்க. முதல்ல வந்து அவங்களாவே கலைஞ்சு போக சொல்றோம். About 30 minutes. நோட்டீஸ் பண்ணுங்க, நம்ம கலைஞ்சு போகும்போது சொல்லும்போது கவனிங்க. இதில் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கலைஞ்சு போகிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாநில
மைக்கில் நம்ம போலீஸ் தான், ஒன் ஆஃப் தி எஸ்ஐஸ் அவர் பேசுகிறார். காவல்துறையுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் வீடியோ காட்சிகள் காவல்துறை தரப்பில் காட்டப்படுகிறது. நாங்கள் அமைதியாகத்தான் கலைந்து செல்ல சொல்கின்றோம். காவல்துறை அளவாகவே பலப்பிரயோகம் செய்தது, ரிஸ்ட்ரெயின்ட்டை கடைபிடித்தோம் என்றெல்லாம் காவல்துறையுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூடுதல் ஆணையர் சங்கர் விளக்கினார். அதை தாண்டி சில காட்சிகளை காட்டி வராங்க பத்திரிகையாளர் சந்திப்பில். மரீனா கடற்கரையில் காலையில் கலைந்து செல்ல போராட்டக்காரர்களை வலியுறுத்திய போது அவர்கள் காட்டக்கூடிய காட்சிகள் இது. கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்றேன். I will skip a little bit. எங்க காமிக்க விருப்பப்படுறீங்களோ அந்த இல்ல, we just wanted to show you என்ன இந்த entire sequence இதெல்லாம் ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. seems that நாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உட்கார்ந்திருக்கோம் போட்டுருக்கு. அதுக்காக இல்ல முடிச்சு நாம அடி வாங்கி இருக்கோம், அவங்க வச்சிருக்காங்க. காவல்துறையுடைய கூடுதல் ஆணையருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் விளக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் we are skipping. This is the குப்பத்துல இருந்து வந்து வாக்குவாதம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்களா, அந்த விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருந்தா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? முதல்ல வந்து நான் குப்பம் சொல்கிறேன்னா வந்து குப்பத்தில் பீப்புள் வர் இன்னோசன்ட் ஓன்லி. அவங்க வந்து எல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. அதில் வந்து சில பேர் உள்ளே போய் இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்ஸ்டிகேட் பண்ணதை அவங்க வந்து கேட்கறதுக்கு வராங்க. கேட்கறதுக்கு வந்த பிறகு எங்கள் பையங்கள்லாம் அடிச்சிட்டாங்களாமே சொல்லி கேட்குறாங்க. இது நடக்கும்போது ஆக்சுவலி க்ரௌட்லேருந்து சில பேர் வந்துட்டு ஒன்றுமே நடக்கலை பாருங்கள், ஒன்றுமே நடக்கலை சொல்கிறாங்க. அது சில பேர் போயிடுறாங்க. ஆனால் இந்த சில பேர் வந்து பின்னாடி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு ஒரு ஃபியூ ஃபெலோஸு தே ஸ்டார்ட் பெல்ட்டிங் ஸ்டோன்ஸ். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் குப்பத்து பீப்புள் ஒரு இன்னோசென்ட்டு, அவங்க வந்து இந்த இதில் பங்கேற்பு இல்லை ஆக்சுவலி. ஆனால் சில இந்த போராட்டத்தில் வந்தக்கூடிய சில பேர் வந்து அங்கே போயிட்டு பின்னாடி இந்த கல் அடிக்கிறாங்க. இல்லை, அதுக்கு நான் சொல்கிறேன் எங்கெங்கெல்லாம் வந்து இல்லை, நான் உங்களுக்கு முதல்ல காட்டி நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. நான் கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறேன். நான் என்ன, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்தது எங்களோட வருஷன் சொல்கிறோம். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். Okay, this is Isos police station attack. Okay, this is rescuing. Sunday TV. உங்க Sunday TV தான். இது வந்து ஐசஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா தானா சார்? ஆமா. உங்க ஆட்கள் ரெக்கவர் பண்ணல. அது வந்து ஸ்டேஷனுக்குள்ள நிறைய பேர் காட்டு
அதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இது என்ன சார் அது? மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ண இது சுங்குவார் ஸ்ட்ரீட். இது வந்து புரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மிளகாத்தூளை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்காங்க. எந்த தெரு சார்? சுங்குவார் ஸ்ட்ரீட். சுங்குவார் ஸ்ட்ரீட். சரி, தண்ணியில் கரைச்சி வச்சு என்ன பண்ணுறாங்க? மேலேருந்து அதை த்ரோ பண்ணுறாங்க. போலீஸ் வரத்தை மேலேருந்து த்ரோ பண்ணுறாங்க. இது லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேஷன். இதெல்லாம் ஃபுட்டேஜ் காட்டுறோம். சார் ஃபுட்டேஜ் சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து நடுக்குப்பம். நடுக்குப்பம். இதை வந்து ஸ்கேல் ஆஃப் வயலன்ஸ் காட்டுறோம், எப்படி நடந்துன்னு சொல்லி அதை காட்டுறோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். எந்த இடம் சொல்லிடுங்க. இது மாட்டாங்குப்பம். போட்டிருக்க எழுதிருக்கு. காவல்துறை தரப்பில் காவல்துறை ரிஸ்ட்ரெயின்ட்டை கடைபிடித்தது, தாக்குதலுக்கு காவல்துறை உள்ளாச்சு என்று கூறப்பட்டு அதற்கான காட்சிகளை காட்டி வருகிறார் காவல்துறையுடைய கூடுதல் ஆணையர் சங்கர். நடுக்குப்பம் போன்ற இடங்களில் காவல்துறை தரப்பை விளக்கக்கூடிய சில காட்சிகள் காட்டப்படுகிறது. இது எக்மோர் நாயர் பிரிட்ஜ் பக்கத்தில். ஜாயிண்ட் கமிஷனர் உடைய வண்டி, ஜாயிண்ட் கமிஷனர் வெஸ்ட் ஜோன் அவருடைய வண்டி. டிரைவர் உள்ள இருக்கான். டிரைவர் உள்ள இருக்கான்.
அவர் ஜேசி வந்து ஃப்ரண்ட்டில் போயிருக்காரு, டிரைவர் பின்னாடி வராரு, வண்டி வந்து பிளாக் ஆனால ஜேசி நடந்து போகிறாரு. இல்ல JC must be having a gun, no? JC was ahead and he had to get down from the vehicle and he was walking ahead. Okay, this vehicle was coming on the behind. கீழே இறங்கிடுறாரு, பிளாக்ல இருக்கனால கீழே இறங்கி ஃப்ரண்ட் போறாரு, வண்டி பின்னாடி வர்றது, அதுல வந்து it gets trapped in this. And இறங்கி போயிடுறாரு. ஆமா, இறங்கி போயிடுறாரு. He is not there. இறங்கி போயிடுறாரு கூட when on seeing this crowd they use the firearm, no? இல்ல, see, our intention was these people also had gone to some side. These people are not peacefully protesting, sir. They ஆமா. are indulging in riots. Correct. You can open fire on them, no? No, we were by and large having maximum restraint. That is the thing. There are policemen being carried away, injury. Then அவங்க intelligence coming in. எந்த இடத்துல இது? இது நடுக்குப்பம். இதுல வேரியஸ் இன்ஜுரி இது. Shankar sir, most of these videos have been uploaded by you on the Facebook page itself. Yeah, we have just wanted to show you some of the clippings to show what happened. ஒரே நிமிஷம். சரி. Still. Shankar sir, there is no doubt that people have been, excuse me sir. Excuse me sir. Sir, there is no doubt that people have been writing, there has been violence, there have been anti-social, no, that's all fine. But we just wanted to ask you one thing, because we were asking commissioner also from the press conference that what are you going to do with those uniformed persons who have been writing? இல்ல, அதுல என்ன Who are பாத்தீங்கன்னா, engaged in arson. So what are the, because that was a very wishy-washy answer to say there was mob, because there have been some 5 angles of the same footage being available. நாங்க வந்து இப்போ அதுல விசாரணை இல்ல, அதுல இன்னொரு பண்ணிருக்கோம். விஷயம் சார். இப்போ அந்த protestல கிட்டத்தட்ட இப்போ 250 கிட்ட அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த protesters சொல்லி. சோ நம்ம சைடு வீடியோவும் வந்திருக்கு, பட் அதுல என்ன இதுவரைக்கும் என்ன Because that இல்ல அதுதான் இப்ப நாங்க வந்து மேட்ச் பண்ணிருக்கோம். வீடியோல பார்த்தவங்க எத்தனை பேர் அதுல இருக்காங்க. இப்ப அந்த ஜாயிண்ட் கமிஷனர் குத்துறாரு பாருங்க, பிரவுன் சார் ரமேஷ், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். தினேஷ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய சொல்றாரு விசாரணையில. ஸோ அது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த குரூப் வந்து இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. ஸோ யாருமே அதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில பிக்சர்ஸ் நான் காமிக்கிறேன். எந்த இயக்கங்கள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிறைய இயக்கங்கள் வந்து இது பின்னாடி இருக்காங்க, சதி கும்பல், சதிகார கும்பல் சொல்லிட்டே இருக்கிறோம். அதனால இப்ப இன்வெஸ்டிகேஷன் இருக்கனால நிறைய டீடைல்ஸ் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் இன்னும் நிறைய பேரை பிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ தப்பிச்சு ஓடிடுவானுங்க. இப்ப இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா என்ன கேரி பண்றாங்க. சென்டர்ல வாங்க, நீங்க சென்டர்ல வந்து காமிங்க. இப்ப எங்க இத வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா பின் லேடன் போட்டோ இருக்கு. இல்ல நீங்க வந்து எந்த இயக்கம் சொல்றீங்களா, நாங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். விசாரணை பண்ணி முடிச்சோம்னா தெளிவா சொல்லுவோம். இதை நீங்க முதல்ல பாருங்க, நான் அப்புறம் நான் பதில் சொல்றேன். Basic question is what is wrong in carrying Bin Laden's pictures? அப்ப இப்ப இது என்ன சொல்ல போறீங்க? Carrying this kind of photograph also, there is nothing wrong in it. I'm asking you. அதான் கேக்குறேன். இது வந்து தவறு. Let me answer. Let me. What is wrong in carrying Bin Laden's picture? அதான் இது சொல்லுவார் பாருங்க. சார் அப்படி பார்த்தாவது விடுதலை புலிகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. It only what we want to convey is that this movement, which initially started as a students' movement, where students were involved, was somewhere towards the end hijacked by these kind of people who had a different agenda. That is what we are stressing on. The carrying of a Bin Laden's photo
or a truncated map of India showing Tamil Nadu as a different country, these show the mindset and the ideology of those people who had infiltrated into this group, and they were interested not in Jallikattu per se. Their agenda was different. Their interest was to create some anarchy, prevent the agitation to come to a peaceful end, and also disrupt the Republic Day functions. This is our agenda. That is what is conveyed through this. Sir, okay, we understand that. One second, we understand that, sir. பின்லாடன் பத்தி சொன்னாரு. ஆனா ஒரு படம் தெளிவா இருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? அவர் படம் தெளிவா இருக்கு, வண்டி ஓடிட்டு. இல்ல அது அவர் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? பண்ணுவோம் கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுப்போம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு படம் வந்து ஒரு நிமிஷம் நீங்க ஒரு படம் வந்து போலீஸ்ல வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, ஒரு அஃபென்ஸ் நடக்கிறது, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்த உடனே ஒரு அடுத்த நாளைக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன் அரெஸ்ட் பண்ண முடியும்? தெரியாதுல ஆள் யாரு சொல்லி டைம் எடுக்கும். விசாரிங்க. ஒரு ஆளுடைய போட்டோ கண்டுபிடிச்சு போட்டோ வந்து எப்படி தெரியும்? பண்ணுவோம் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். டைம் எடுக்கும். இந்த பின்லாடன் பிக்சர் என்னைக்கு அந்த ரேலியில கொண்டு வந்தாங்க? அது டேட் இல்ல அந்த ரேலியில என்னைக்கு டேட்ல இத கொண்டு வந்தாங்க? இது வந்து ஐ திங்க் இட் இஸ் அபவுட் 20th or 20th அப்படி இருக்கும். அந்த அளவுல இருக்கும், எக்ஸாக்ட்டா தெரியல, பட் அந்த டைம்ல தான் இருக்கும் அது. பட் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தடா ரஹீம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது நாங்க நடத்தின ப்ரொடெஸ்ட் 4/12/16ல வந்து நாங்க பீச்ல இருந்து பிஜேபி ஆபீஸ்ல முற்றுகையிட போன விஷுவல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. அவர் நீங்க இல்ல அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு நீங்க அதை பாருங்க. இது எப்படி இது வந்து மரினா இல்லையா? அவர் எடுக்கிற இந்த காரு இதெல்லாம் வருமானா, ஆட்டோலாம் வருமானா? இல்ல யாரு வர என்ன சொன்னா நம்ம அதை எடுக்க முடியாது. நம்ம வாட் இஸ் அவைலபிள் அஸ் எவிடன்ஸ் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனால வந்து சரிப்படாது. இதை பார்த்தா இந்த 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 இதை நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி நீங்க சொல்லலாம் அவர் அந்த டைம்ல எடுத்த மாதிரி? இது இட் இஸ் டஸ் இட் நாட் லுக் லைக் திஸ்? அவர் வந்திருக்கலாம் இல்ல அவர் வந்திருக்கலாம். பட் இது வந்து இது இப்போ இது இந்த பிக்சரை பார்த்தா கண்டிப்பா இது வந்து காமராஜர் சாலையில எடுத்த பிக்சர் தான் எடுத்த. அடுத்தது பாருங்க, இத்தனை இந்த 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 ப்ரொஃபைலை நீங்க பாத்தீங்கன்னால எத்தனை கருப்பு ஷர்ட்டு, எப்படி இந்த கூட்டம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஹவு இட் ஹேப்பன்டு. அன்னைக்கு 18th 21st 22nd வரைக்கும் காமராஜர் சாலையில மத்தியான நேரத்துல என்ன காட்சி இருக்கு? அது மாதிரி இல்லையா? அது மாதிரி தான் இருக்கு. இல்ல அது நாங்க அது எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் எங்களுக்கு we have gathered it. சிஎம்ஏ அசெம்பிளில வந்து கொடுத்திருக்காங்க. அதனால தான் கேக்குறோம், நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டா இல்ல அவங்க எப்படி வந்து நீங்க எப்படி அவங்க இது அனௌன்ஸ் பண்றாங்க கேக்குறேன். சிஎம் எப்படி பண்ணா? நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல we have collected. நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ணிருக்கோங்க இந்த போட்டோஸ். சரி, அடுத்த ஒரு கேள்வி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது சில காவல்துறை எல்லாம் கேட்டீங்க, சில இதெல்லாம் இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் வந்து காவல்துறை மீது சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறதோ அதை வந்து நேர்மையா ப்ராப்பரா விசாரிச்சு அதுல யாராவது தவறு செஞ்சது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு மேல நல்ல வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வில் பி டேக்கன். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து கமிஷனர் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, காவல்துறையுடைய கூடுதல் ஆணையர் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். குடியரசு தினத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சிகள் நடந்தன. இது மாணவர் போராட்டமாக தொடங்கினாலும் கூட இதில் வந்து பல்வேறு சக்திகள் இதை கடைசி கட்டத்தில் ஹைஜாக் பண்ண நினைத்தார்கள். இந்த தேசத்துக்கு எதிரான செயல்கள் நடந்தன என்று பல்வேறு தங்கள் தரப்பு கருத்துக்களை காவல்துறை விளக்கி வருவதை பார்த்தோம். அதே போல சில காட்சிகளையும் காட்டினார்கள்.